Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சேமியா வச்சு ரொம்ப வித்தியாசமான சுவையில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சேமியா பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி சேமியா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த சேமியா பார்த்திங்கன்னா பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. ரொம்ப சத்தாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய காய்கறிலாம் சேர்த்து நம்ம செய்திருக்கோம். இந்த சேமியா ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க சேமியா ரெசிபி பார்க்கலாம். இப்போ சேமியா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நான் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன், வெந்நீர்லாம் கிடையாதுங்க. இப்போ இந்த தண்ணீரில் ஒரு பாக்கெட் சேமியா சேர்க்க போகிறேன். அதுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ சேமியாவை பிரிச்சுட்டு இந்த தண்ணீரில் நல்லா நனைச்சி எடுத்துக்கலாங்க. சேமியா ஃபுல்லாக நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு நல்ல உப்பு பதம் நல்லா ஊறி வரணும். அதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த தண்ணீர்லேயே விட்டுடுங்க. பச்சை தண்ணி தான், வெந்நீர் கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இட்லி பிளேட்டில் சேமியாவை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுற சேமியா நல்லா உதிரியாக நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும். இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் சேமியாவை. கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கேன். எல்லா காய்கறி இது போல் நம்ம நீல வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நூடுல்ஸுக்குலாம் எப்படி கட் பண்ணி சேர்க்கணுமோ அதே மாதிரி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்க்குறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேமியாவுக்கு உப்பு ஆல்ரெடி ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ காய்கறிக்கு மட்டும் தேவைக்கேற்ப கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். காய்கறியை ரொம்ப வதக்கி இருக்கக்கூடாதுங்க. ஒரு 80% காய்கறி வதங்கினா போதுங்க. இப்போ காய்கறி ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேணும்னா சேர்த்துக்குங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ காய்கறி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் ஓரமாக கடாயில் விட்டுட்டு இப்போ கடாய் நடுவில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த முட்டைக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள்லே கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி இருந்தால் சேர்த்துக்குங்க. இந்த முட்டையினுடைய கவுச்ச ஸ்மெல் தெரியாதுங்க. இப்போ 2 முட்டை உடச்சி சேர்த்து 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த சிம்மில் வச்சுட்டு மேலே மூடி போட்டுக்கலாம். முட்டையை மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ மேலே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மிலே விட்டுடுங்க. முட்டை நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நீங்கள் முட்டையை மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். காய்கறியோட நல்லா முத்தாக உதிரியாக இருக்கும் முட்டை பார்க்குறதுக்கு. ஒரு 3 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி முட்டையை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ முட்டை தனியாக காய்கறி தனியாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ணோன்னா காய்கறியோட சேர்ந்து குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற வச்சு சேமியாவை சேர்த்துருக்கேன். இப்போ சேமியாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் நூடுல்ஸ் மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு நூடுல்ஸ் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக நான் நூடுல்ஸ் மசாலா ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்க்குறேன். 10 ரூபா பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சேர்க்குறேன். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாகவும் இருந்துச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் விட்டுடுங்க. நல்ல மசாலாலாம் ஒன்று போல் சேமியாவோட மிக்ஸ் ஆகி நல்ல ருசியாக இருக்குங்க.
இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயத்தாழை இருந்தாலும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ சுட சுட இந்த சேமியாவை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்களாம், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. சேமியா சாப்பிட்ற அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் சேமியா கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் வேணாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த சேமியா பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம், மதியம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கப்பில் கூட செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.